உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்வியால் தான் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி போகிறார் என்று சொல்லும் வைகோ அவர்களே, சென்னை தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள்? இப்போதான் தூக்கம் கலைந்ததா? மக்கள் துயரங்களில் பங்கெடுக்காமல் அரசியல் பேச மட்டும் மைக் பிடிப்பீங்களா? மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என்று சொல்லும் நீங்கள் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் அரசியலை விட்டு விலக ரெடியா? இப்போது வளர்ந்து கொண்டிருக்கின்ற சின்னத்திரை நடிகர் பாலா அவர்கள் தான் சொந்த சேமிப்பு பணத்தில் இருந்து அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ளத்திலே மெதந்து சென்று கொடுத்து உதவினார். அவருக்கு இருக்கும் மனசு இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை. பெரிய நடிகர்களையும் சேர்த்துத்தான் சொல்றேன். இனி வரும் தேர்தலில் மக்களுக்கு துயரமான நேரங்களில் உதவாத கட்சிகளான மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது போன்ற சில கட்சிகள்லாம் இருக்கிறது. எந்த கட்சி உதவவில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீர்கள் மக்களே. 3 நாட்களாக வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை மீட்பதற்கு அரசு இயந்திரம் துரிதமாக செயல்பட்டது. சாமானிய மக்களை மீட்பதற்கு மட்டும் இந்த அரசு இயந்திரம் செயல்படாது. இனியாவது மக்களே ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நல்ல சாலை வசதிகள், நல்ல குடிநீர் எந்த கட்சி கொடுக்கிறதோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.